ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போக்கர் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம், அதாவது இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட கேமை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் புல்ன்ற கேம் டோர்னமெண்ட் இதை நம்ம இது வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்குள்ளே பார்ப்போம் இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்குன்னு. சேம் இதுக்குள்ளே போகணுன்னா நம்மளுக்கு 500K இருக்கணும். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 எம் கிடைக்கும். அப்புறம் ரிட்டன் நமக்கு வந்தால் செகண்ட் வந்தால் கிடைக்கும். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து கேஷ் கொஞ்சம் கம்மினால கொஞ்சம் தில்லாவே நம்ம ஆடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கார்டு வந்திருக்கு. இந்த கார்டை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றத அவனுக்கு பாருங்கள். நம்ம ட்ரை பண்ணுவோமா ஒரு தடவை? தோத்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நல்ல கார்டு இருக்குது, பார்ப்போமே. லக் இருந்தால் இருக்கும், லக் இருந்தால் அடிக்கலாம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நமக்கு தான். பார்த்தீங்களா, லக் இருக்குதே. சூப்பர், அருமை அருமை அருமை. தேங்க்ஸ்ப்பா ரெண்டு பேருக்கும். கலக்கிட்டானுங்க. நல்ல கார்டு வந்தது, சூப்பராக வந்ததில்ல, அருமை. ஓகே, இந்த தடவை பார்த்து ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 வந்துருக்குங்க, ஒரு 4 அதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். பார்க்கலாம். இவங்க எதுவும் போடலன்னா நம்ம இதெல்லாம் போட்டு ஆடலாம். போட தேவையில்ல, அப்படியே ஆடலாம். போடுறான், சரி சும்மா போடுவோமே, அதுதான் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கே. ஓ, 2 3 சூப்பர், நம்மளோட பெருசு தான் அது. 2 3 வந்துட்டாலே பெருசு தான். ஏன்னா இப்போ பாருங்க 2 8, நம்மளுக்கு இது ரொம்ப பெருசு தான். ஒருவேளை யாருக்குமே இல்லைண்ணா, வரவே இல்லைங்க, மேலே வரல. இவன் கூட மாட்டான் போகுது. சரி பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் வரலங்க. செட்டு சேர்ந்துச்சுன்னா, யாருக்கா செட்டு சேர்ந்துருந்துன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் வரலங்க. பரவாயில்ல, போடுவோம். ஏன்னா 2 இருக்குது, நல்ல கார்டு தான் நம்மளுது. ஆஹா, இப்போ வேண்டாம். இவ்வளோ பெருசுலாம் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா 2J நம்மளோட பெரிய கார்டை வந்து, அதனால் வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம சில இடத்துல வந்து நம்ம சின்னதாக வந்து நம்ம கெஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம்லாம் நம்ம மாதிரி லக் வரும்னு சொல்ல முடியாது. இந்த தடவை 2 வந்துருக்கு, ஆனால் கே தான் பெருசு பார்த்துக்குங்க, அதனால தான் வச்சுக்கணும். 2 டைமண்ட் வேறு இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இவன் இதே தான் பண்ணிட்டு இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். அதனால் தேவையில்லை, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா கார்டு வந்து 2 கார்டுன்றது ரொம்ப டேமேஜான கார்டு தான். பார்த்துக்கலாம், கொஞ்சம் அவசரப்படாமல் ஜெயிக்க முயற்சி பண்ணலாம். 7 8ன்றது நல்ல கார்டு தான். ஏன்னா ஒரு செட்டு சேரலாம் அந்த காலில். ஆனால் எனக்கு ஏற்றுறானா வேலைக்க மாட்டான். பார்த்தீங்களா, செட்டு சேர்றதுக்கான சின்ன ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. பார்க்கலாம், சின்ன வாய்ப்பு இருக்குது. இல்லை, அந்த வாய்ப்பு போயிட்டே இருக்குது. வாய்ப்பு இல்லை. இன்னும் நல்ல கார்டு வந்தால் செட்டு சேரலாம். சுத்தமாக வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம், அவனுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு கியூ இருக்கனால போயிடுச்சு, இந்த சின்ன கார்டாக இருக்கனால போகல, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த வாட்டி 2 8 வந்திருக்கு. ரொம்ப 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 சாதாரணமான கார்டு. பட் ஏன்னா ட்ரை பண்ணுவோமே, அவ்வளோதாங்க. அவன் ஏற்றுறானா நம்ம வெளியே வந்துடலாம். அவனே போயிட்டான் பாருங்க. நம்மளோட முக கடை வச்சிருக்கும் போது அவன் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நல்லது நடந்திருக்கு. ஓகே, 7 8 நல்ல கார்டுன்னு 7 10 நடுவில் செட்டு சேரலாம் இது கூட. ஆனால் ஒரு கேப் இருக்குது, பார்க்கலாம். பாருங்க, சூப்பர் கார்டு தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 8 இல்லை, 8 வந்தால் கூட விளைக்காது. 9. இப்போ சுத்தமாக பவர் போச்சுங்க. அதான் விளையாடுறது வேஸ்ட் தான். பார்க்கலாம், சுத்தமாக பவர் போச்சுங்க. யார்கிட்ட ஒரு 9 இருந்தால் கூட அவங்க தான். ஆனால் என்கிட்ட 3 ஆஃப் கிங்னு இருக்குது. அவன் போடுறான், தேவையில்லைங்க. இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. அவன்ட்டு இல்லை, சும்மா போடுறான். அவன் ஏதோ கார்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பர் கார்டு. ஹாட்டின் A10 செட்டு சேரலாம், ஃப்ளாஷ் வரலாம், ஃபுல் ஹவுஸ் கூட சில நேரத்தில் வர ட்ரை பண்ணலாம். செட்டு வராது, பேர் வரலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிய கார்டுங்க. பார்க்கலாம், நல்லதாக வந்தால் சூப்பராக இருக்கும். சுத்தம் இன்னும் ஒரே ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தா நமக்கு தான். ஆனால் இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இல்லை, அங்கே 9 9 இருக்கிறனால போயிடுச்சு. ஏன்னா இங்கே எங்கேயுமே கார்டு இல்லைன்னா நமக்கு வந்திருக்கும். இந்த கார்டு யார்ட்டையுமே இல்லைன்னா நமக்கிட்ட வந்திருக்கும். இந்த வாட்டி சூப்பர் கார்டு டைமண்ட், அதுவும் K6. இது செட், இது வந்து அதான் சொன்னேனே, ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு K வந்திருக்கு, ஒரு பேர் ஆகிருக்கு. ஆனால் ரிஸ்க் இருக்குது கொஞ்சம். என்ன காரணம்னா, அந்த 2 கலர் இன்னும் ஒரு கலர் வந்துச்சுன்னா கூட ரிஸ்க் தான்.
இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் நம்ம வாய்ப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது பார்த்தீங்க, ஏறுது பாருங்க. அவன் எதுக்காக போடுறான்னு தெரியலையே, ஒருவேளை செட்டு சேருது அவனுக்கு. சரி போடுவோமே, நம்மகிட்ட கேன்னு ஒன்று கார்டு இருக்கனால ட்ரை பண்ணலாமே. சுத்தம் போச்சு, வாய்ப்பு போச்சு. பட் இருந்தாலும் போடுவோம், என்ன பண்ணுறது தெரியல, அவன் என்ன வச்சிருக்கான்னு தெரியல. பார்த்தீங்களா, செட்டு சேர்ந்துச்சுங்க. ஓகே, எப்படியா போ, ஏமாற்றி ஜெயிச்சிட்ட. ஓகே, ஜே இருக்குது, அதனால் ட்ரை பண்ணலாம். நம்ம காசை விட்டுறக்கூடாது, நல்ல வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. ஆஹா, இல்லை, வாய்ப்பு கம்மியாகிடுச்சு. போவாங்க, ஜே 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 கியூ வந்திருக்கு, வேலைக்காகாத கார்டு. ரெட் மார்க் கீழே இருக்கு பாருங்க, அவ்வளோதான், நம்ம போட தேவை. இவங்க 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்களாம், பார்க்கலாம். எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு 2 பேர் வந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு பேர் இருக்குது, 6 6 3 3 அப்படின்ற ஒரு பேர். ஆனால் குறைஞ்சிச்சு தெரில, எவனுமே போடலன்னா நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். சுத்தம் இப்போ பாருங்கள், அப்படியே குறைஞ்சிச்சு. என்ன பண்ண போகிறான், போடல, நானும் போடல, எனக்கு வரல. ஏ இருக்குது, பெரிய கார்டுன்ற 6 வச்சுருக்கானா. ஆமாம், 6 வச்சுருந்தான், இல்லையே, ஏ தான் வச்சு போயிருக்கு. பரவாயில்ல. 7 8 அப்படின்ற ஒரு கார்டு. ஆடா வேண்டாம், ரிஸ்கில் எடுக்க வேணாம். ரிஸ்க் எடுத்து ஏற்கனவே 8000லேருந்து 6000க்கு வந்துட்டோம். இனிமேல் ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம தக்க வச்சுக்கிறது நல்லது. வெளியே போயிடலாம், ரிஸ்கே வேணாம். அவங்கள அடிச்சுக்கிட்டோம், எவனும் போக மாட்டான், 2 பேருமே போக மாட்டானுங்களே. போனால் நல்லாயிருக்கும். தப்பு பண்ண மாட்டேன்றானுங்க, அடம் முடிக்கிறானுங்க. இல்லைன்னு நினைக்கிறேன் யாருக்கும். ஜே பெரிய கார்டுனா போச்சு, வேற எந்த ரீசனும் கிடையாது. அவனுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு, 4 ஆயிடுச்சான், 4 5 ஆக போகிறான். நமக்கு நல்ல கார்டு இல்லை, வெளியே போயிடலாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது செட்டு சேரக்கூடிய கார்டு நமக்கு வந்திருக்கு மாதிரி தெரியுது. இல்லை பாருங்கள், செட்டு சேர்ந்துருச்சு. ஆஹா, தெரியுதா உங்களுக்கு, 2 3 4 5 6ங்க செட்டுங்க, சூப்பர் செட்டுங்க. எனக்கு தாங்க வந்திருக்கணும், சே போச்சு. ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அருமையான கார்டு. இதுவும் செட்டு சேரக்கூடிய கார்டு தான். எங்கே பார்ப்போம், நமக்கு வரும்போது வரமாட்டுது, வந்தால் சூப்பராக இருக்கும். வா, ஓரளவுக்கு அப்படி லைட்டாக எட்டி பார்த்துருக்குங்க. இன்னும் ஒரு கார்டு வந்தால் செட்டுங்க, பார்க்கலாம். இல்லையே இன்னும், ஐயோ என்ன வரலையே. ஒரே கார்டு தான், ஒரு கார்டு தான் செட் ஆகிடும். ஒரு கார்டு இல்லை, போச்சு. இப்போ நமக்கு சுத்தமாக வராது, ஏன்னா நம்ம கார்டே அங்கே இல்லை பாருங்க. ஒருவேளை நம்மளுது தான் பெருசுனா வரும், கண்டிப்பாக வரும். இல்லை, அடப்போங்க, என்ன சொல்கிறது. இப்போ சுத்தமான கார்டு இது, வேஸ்ட்டு, நமக்கு வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். வந்தாலும் பரவாயில்ல. 2 வந்திருக்கு, ஏன்னு ஒன்று பெரிய கார்டே இருக்குது. அப்போ நம்ம ரிஸ்க் எடுத்தோன்னா ஆகுது, பார்க்கலாம். கமான் கமான், எவனா ஒருத்தன் வெளியே போங்கடானா போக மாட்டீங்களே, ஆடுவே நட முடிக்கிறீங்க. எவ்வளோ நம்ம ஆடுவீங்க. அவனுக்கு வெறும் பாருங்களேன், கே வந்துச்சா, ஓ சூப்பர், நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அவன் ஸ்கோரில். இப்போ நமக்கு சுத்தமாக அந்த கார்டு வரல, வேணாம். கார்டு வரலன்னா ரிஸ்க் எடுக்கவே வேணாம், கார்டு வந்தால் கூட பரவாயில்ல. பார்ப்போம், வரணும், நல்ல கார்டாக வந்தால் சூப்பர். நாட் பேட், ஓரளவுக்கு நல்ல கார்டு தான், பார்க்கலாம். சூப்பர், இன்னும் ஒரு கார்டு வந்தால் செட்டு சேரும். ஆனால் வருமா, போச்சு. எனக்கு தாங்க வரவே மாட்டுது, ஐய. ஆஹா பாருங்களேன், அவன்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் தான் அவன் போட மாட்டான். ஓ ஏஜே வச்சுக்கிறான். சே, நமக்கு ஒரு கார்டு வந்தால் செட்டு சேர்த்துருக்கோம், போச்சு, வாய்ப்பு போச்சு. இப்போ எல்லாருக்கிட்டையும் காசு வந்துச்சு ஓரளவுக்கு ஈக்குவலாக. ஓகே, நமக்கு 2 ஆட்டின்ற ஒரு தைரியத்துக்காக போடலாம். ஆனால் ஏற்றுறானோ, ஏற்றிடாரா, அது
பாருங்க, இன்னும் ஒரு ஆட்டின்னு வந்தால் கூட நமக்கு டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் செட்டு சேர்ந்தாக்கணும், செட்டு சேர்ந்தா கூட ஒரு ஆட்டின் வந்தால் நமக்கு நல்ல நேரம். ஐயோ வரல, போச்சு. ஒரே ஒரு செட்டு சேர்ந்துடுறா. போடா ஆட போடா, நான் வெளியே போய் தான் ஆகணும். சே, அவசரம் போடுறான் அவன். அவ்வளோதான். இப்போ நான் கம்மியாயிட்டேன் பாருங்க, 6லேருந்து அவன் அதிகமாகிட்டான் பாருங்க. எல்லா கார்டும் போடுறான் பார்த்தீங்களா, அதான். ஓகே, பார்க்கலாம் இந்த தடவை. நமக்கு வரல. போடுறாடே, அவன் போடுறான், ரெடியாக தான் இருக்கான். நமக்கு தான் கார்டு வர மாட்டேது. 2 10 6 சுத்தம் கார்டே இல்லை, சுத்தம். இப்போவும் கார்டு வரலன்னா வேஸ்ட் தான். வரல சுத்தமாக வரல, அவ்வளோதான், போச்சு. உனக்கு தான்ப்பா. பாருங்க, 2 ஜே கியூ வச்சுக்கிறாப்புல, பெரிய கார்டு தான். 1500 வந்தாச்சு. ஆஹா, ஃபஸ்ட் டைம் வந்தால் கார்டு இப்போ வருதுங்க. சூப்பருங்க. ஒரு லக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அதே கார்டு தான், கொஞ்சம் இருக்கு சொல்லலாம். ஆனால் அந்த 2 ஆட்டினை பார்த்தா தான் பயமாகுது. இப்போ கொஞ்சம் லக் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் இந்த ஆட்டினை பார்த்தா மட்டும்தான் பயமாகுது. சுத்தம். அவனை ஏற்று பார்ப்போம். பயந்துறானுங்க பாருங்க. ஏன் தெரியுமா? இந்த 9க்காக பயப்பு இல்லை, 3 ஆட்டினுக்காக பயந்துறானுங்க. பரவாயில்ல. வாவ், நல்ல கார்டு தான். ஆலின் பண்ணிடாதரா. இவன் யோசிக்கிறத பார்த்து ஆலின் பண்ணுவோம், வெளியே போகிறேன்னா அது சூப்பர். ஒரு 9 இருக்குங்க, ஆனால் 2 5 வந்துக்குது. 9 தான் பெருசாக இருந்தாலும் 2 5 யார்கிட்டயா ஒரு 5 இருந்தால் அவங்க பெருசாகிடும். அது பெரிய ரிஸ்கான ஒரு கார்டாயிடும். இப்போ ஜே வந்து பெருசாகிடுச்சு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஏறிட்டோங்க, பழையபடி ஏறிட்டோங்க. குட், 9க்கு வந்துட்டோம், சூப்பர். ஆஹா, நான் ஆலில் பண்ண போகிறேன்னா இல்லை, சூப்பர், பரவாயில்ல. ஓரளவுக்கு 2 பேரும் யோசிச்சு தான் விளாட்றானுங்க, ரிஸ்க் எடுக்காமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ வேணாங்க, இந்த இடத்துல மழை தேவையில்ல. 4-3 சின்ன காடு தேவையில்லை. ஐயோ வந்துருக்கு. பரவாயில்ல விடுங்க, வேணாம். ஆலின் பண்ணுறா, வெளியே போகிறான், இல்லை செக் பண்ணுறான். இன்னும் ஒரு கார்டு வந்தால் எனக்கு செட்டு, ஆனால் நான் வெளியே வந்துட்டேனே. இல்லை, 2 பேரும் போடல, 2 பேர்கிட்டையும் கார்டு இல்லை. அப்போ எனக்கு வந்துருக்குமே. 5 இருக்குதுங்க. 5 அவங்ககிட்ட இருக்குது, இவன்கிட்ட இருக்குது. வாவ், சூப்பர் கார்டுங்க. ட்ரை பண்ணலாமா? சும்மா ட்ரை பண்ணலாம். சூப்பர் கார்டு ஜே 10, நல்ல கார்டு தான். வந்ததுன்னா சூப்பர் கார்டு. வந்துடுறா. அட போடா, போச்சுடா. போட்டிருக்கே தேவையில்ல, நல்ல கார்டு தான் போட்டேன், ஆனால் வரல. இப்பவும் அதே கார்டு தான் வந்துருக்கு பாருங்க. இப்போ நான் போராடி கூட அவனுங்களே கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். திருப்பியும் அதே கார்டு தான், கார்டு ஒன்றும் மாறல. பார்க்கலாம். இப்போ கேன்ற ஒரு நல்ல கார்டு தான் வந்திருக்கு, போடுவோம். கேன்றது நல்ல கார்டு தான். 4 வந்துருக்குது, கே இல்லை. ஆனால் ஏ இருக்குது, 9 இருக்குது. 2 கலரும் ஒரே கலராக இருக்குது. ரிஸ்கில் தான் இருக்கும், பார்க்கலாம். லக் இருந்தால் வரும். வாவ், இப்போ கே வந்திருக்கு, பார்க்கலாம். அவன் போடல, எனக்கு தான். நான் போட்டிருக்கலாம், நினச்சி அவனை போட வச்சிருக்கலாம், வேண்டாம். ஒருவேளை அவன்கிட்ட இதில் இருந்து நான் மாட்டிக்கினேன், எதுக்கு முழிக்கணும்? ரிஸ்கே வேணாம். 3 திருப்பி அவனுக்கு தாங்க வாய்ப்பு. பாருங்களேன், விட்டு போயினே இருக்கிறான், விட்டு பிடிச்சினே இருக்கிறான். பரவாயில்ல. வாவ், கிட்டத்தட்ட நல்ல கார்டு தான், ஓரளவுக்கு நல்ல கார்டு தான். பார்ப்போம். ஏன்னா கேக்யூன்றது பெரிய கார்டு தானே, ஒரே கார்டுனாலும் வந்துரு. அப்பா, எனக்கு தான்டா. எஸ், சூப்பர். கிட்டத்தட்ட வந்துட்டோம், 2வது பிளேஸ்க்கு வந்துட்டோம். வேண்டாம், கிட்டத்தட்ட 2வது பிளேஸ்க்கு வந்துட்டோம். கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம், அவசரப்பட வேண்டாம். கே 2 இருக்கு. ஆடுறானா? ஆடுறான். வந்துருப்பா, நல்ல காடா.
கியூ வந்திருக்கு, சூப்பர் கார்டு, நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவன் ஆன்லைன் பண்ணிட்டான், நம்மளும் பண்ணிடுவோம், ஏன்னா கியூ இருக்குல்ல. அவ்வளோதான், நமக்கு தான் வின் பண்ணிட்டோம், ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ணிட்டோம். ஓ சூப்பர், பார்த்தீங்களா எவ்வளோ ஏறிச்சு பாருங்க, செமையாக ஏறிச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், இதுதான் நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட் ஒன்று வின் பண்ணியாச்சு. சரி, நீங்களும் விளாடுங்க, நல்லா வின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். எனக்கு 9ல் இருந்தது பாருங்கள், 10ஆக மாறி போச்சு பாருங்கள். ஆனால் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த டோர்னமெண்ட்டில். ஆனால் தோத்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் செகண்ட் பிளேஸாவது வர ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து இந்த கோல்டு இதில் இருக்குது, சரிங்களா. இதில் இருக்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஜெயிச்சனால சொல்லலை, நீங்கள் விளையாடி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய்.